கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறதான சகலவற்றையும் எல்லாவற்றையும் தேவனே உண்டு பண்ணினார். ஆம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் வாயின் வார்த்தைகளினாலே உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது, ஆகாய விரிவு உண்டாக கடவுது, எல்லாவற்றையும் உண்டாக கடவுது உண்டு பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். 31வது வசனத்தில் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது, நல்லது என்று சொல்லி கருதினார் என்று வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கி நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான ஒரு விருட்சத்தையும் உருவாக்கி அதை நீங்கள் சாப்பிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி எச்சரித்து, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று எச்சரித்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் இருவரும் தேவன் சொன்ன உண்மையை பொய் என்று கருதி, பிசாசு சொன்ன பொய்யை உண்மை என்று கருதி அதை சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட மாத்திரத்தில் தேவனுடைய கோபமும் தேவனுடைய சாபமும் அவர்கள் வந்தது. அவர்கள் மேல் வந்தது மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக நம் தேசத்திற்கும் நமக்கும் அந்த சாபம் வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள், நம் தேசத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளை பிசாசானவன் உண்மையை பொய் என்று சொல்லி, பொய்யை உண்மை என்று சொல்லி அவர்களை நம்ப வைத்து தேவனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய சாபத்துக்கும் ஆளாக வைத்து நரகத்துக்கு நேராக நடத்தி செல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட தேவன் இடைபடுகின்றார். அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களையும் நம் தேசத்தையும் நம் பிள்ளைகளையும் அழிவிலிருந்து விலக்கி பாதுகாக்க முடியும் என்று கர்த்தர் எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, திறப்பில் நின்று நம் தேசத்திற்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் குடும்பம் செபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.